பாட்டம் பாத்தீங்களா? டேய் சின்ராச, என்னண்ணே? வாடாங்க. வரேண்ணே. கூப்பிட்டீங்களா அண்ணே? சின்ராசு, என்ன சின்ராசு காலையில பாட்டு, கையில வாழைப்பழ தாறு வேற, ஒரே அமக்கலப்படுத்துற. ஐயா, உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு நம்ம லட்சுமி பிறந்த நாள். அப்படியா? பிறந்த நாளுக்கே வெறுக்கையில போறாங்களா? அதான் வாழைத்தாரோட போயிட்டு இருக்கேன். அத்தை பண்ணாச்சே. பாத்தியா, எனக்கு அவ மாமா முன்னதான். எனக்கு அந்த யோசனை வரலையே. அதுக்கெல்லாம் மூளை வேணும். வா அண்ணே. சின்ராசு, சொல்றது என்ன சொல்லிட்டேன். ஆமா, இந்த பழைய எவ்வளவு சிறுசா இருக்கு? ஓ, பழமான சிறுசா பெருசாகிறது முக்கியம் இல்ல என்ன, ருசிதானே முக்கியம். ருசியா இருக்குங்கிற? ஆமாண்ணே. எங்க குடு பாப்போம். பா சாப்பிடு. என்னடா உனக்கு? அண்ணே, எல்லாத்தையும் சாப்பிடாதீங்க அண்ணே. லட்சுமிக்காக ஆசையா கூட தான் பழம். சின்ராசு, இந்தா அப்படியே கொண்டு லட்சுமி கிட்ட கொடு. போப்பா போ ராசு. சின்ராசு, இப்படியே போற நல்லா இருக்க மாட்டே. எப்படி போனோம்? என்னடி சிரிக்கிறீங்க? செருப்பு பிஞ்சு போயிரும், ஜாக்கிரதை. வேலையை பார்த்துட்டு போகடி. என்ன மாமா இதெல்லாம்? என் பிறந்த நாள் அதுவுமா உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க இந்த கோலத்துல நிக்கிறீங்களே. உன் பிறந்த நாள் அன்னைக்கு வெறும் கையா வரக்கூடாதுன்னு நல்ல பழுத்த வாழைத்தார வெட்டிக்கிட்டு வந்தேன். வர்ற வழியில இந்த காங்கியன் அவன் கூட இருந்தவங்க எல்லாத்தையும் புடுங்கி தின்னுட்டு இந்த வாழைத்தோல என் மேல. அதுக்காக ஏன் மாமா இப்படியா வரணும்? கோபத்துல என்ன செய்யணும்னு தெரியல, அதான் அப்படியே வந்துட்டேன். மாமா, உங்களை பார்த்தா எனக்கே கோவமா வருது. ஏன் பதில் பேசாம வந்துட்டீங்க? ஒரு 4 அரை கொடுக்க வேண்டியதானே? அவங்க 4-5 பேரா இருந்தாங்க, எல்லாம் தடி பசங்களா இருந்தாங்க. என்ன அடிச்சிட்டா? கையில பெரிய அரிவாள் வச்சிருக்கீங்களே, ஒரு சீவ வேண்டியதானே? இந்த சீவ வெட்டு துண்டல பாவம், எனக்கு பயம். மாமா, நீங்க இப்படி பயப்படுறதுனாலதான் அவங்களுக்கு எல்லாம் திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல, அத்தை உங்களை பயந்தாங்குழியா வளர்த்துட்டாங்க. யார் 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 கத்துறது? மாமா, நீங்கதான். நான் தானே. யார் பயந்தாங்குழி? நேத்து ராத்திரி 12-13 மணி இருக்கும், தனியா போயிருந்தேன் தெரியுமா? பிறந்த நாள் அன்னைக்கு என்ன கொடுக்குதுன்னு தெரியல. இந்த தார். தேங்க்ஸ். என்னது? ஒண்ணு இல்ல, சைக்கிள். என்ன சைக்கிள் தானே வருது? இவங்க பெயிலா இருக்கும் போது இருக்கு. வா போயிடலாம், வா போயிடலாம். ஏ மாமா, உங்களை சைக்கிள் ஓட்ட கத்துக்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களே. முதல்ல சைக்கிள் தள்ள கத்துக்கிறேன், அதுக்கப்புறம் ஓட்ட கத்துக்கிறேன். என்ன? அதுக்கு இல்ல மாமா, நீங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டா நாம 2 பேரும் டபுள்ஸ் போலாம்ல, அதனால தான் சொல்றேன். தம்பி, மருமக வர்றா. என்ன மாமா பேசாம வரீங்க? சித்தப்பா, இவங்க எல்லாரையும் கூட்டு போ, இருந்த காரியத்துக்கு எடுத்துருவாங்க. வாங்கடா. ஐயோ, ஏன் மாமா சைக்கிள் நிறுத்திட்டீங்க? என்ன குட்டி, என்ன தனியா வந்திருக்கிற? குட்டி கிட்டினா பல்லெல்லாம் தட்டிடுவேன். இந்த பார் லட்சுமி, இந்த இடத்துல யாருமே இல்ல, நீ வேற கோவமா பேசுற. இப்ப நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம். அது என்னமோ தெரியல லட்சுமி, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உன்னை தொடணும்னு என் உள் மனசு சொல்லுது. கல்யாணமா? எனக்கு கல்யாணம்னு நடந்தா அது என் மாமா சின்ராசோடதா. ஏன், நான் தாலி கட்டினா கழுத்துல முடிச்சு விழுகாதா? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி காளி பசங்க கிட்ட நான் கழுத்தை நீட்ட மாட்டேன். அண்ணே அண்ணே அண்ணே, அடிச்சுதானுங்க. ஏதோ அறியாத பொண்ணு புரியாம பேசிடுச்சு. சின்ராசு, இது உனக்கு தெரியுது. ஆமாண்ணே. இந்த பிள்ளைக்கு தெரியுதா? தெரியல. என்ன இத உனக்கு சொல்றேன். என்ன பண்ண சொல்றேன்? எப்பவுமே என் வாழ்க்கையில நீ குறுக்க வரவே கூடாது. ஐயோ, உங்க வழியில நான் என்ன குறுக்க வர்றேன்? நீங்க இந்த வழியில போனா அந்த வழியில போறேன். என்ன இத அவகிட்ட சொல்லு. நீங்க போன சொல்லுகிறேன். நீ சொல்லு, அப்புறம் நான் போறேன். அண்ணே, இந்த வழியில போனா நான் அந்த வழியில போறேன் சொல்லிட்டேன். வரட்டா? சின்ராசு, அண்ணே பார்த்து பத்திரமா கூட்டு போடா. சரிண்ணே. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அப்படியாண்ணே? சரியாண்ணே. அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான், நீங்க சரின்னு சொல்றீங்க. 4 கொடுக்க வேண்டியதானே? நான் மாட்டேன்னு சொல்லிருந்தா அவனுக்கு 4 கொடுத்திருப்பான். அப்ப 8 அடி கொடுக்க வேண்டியதானே? 8 அடியா? என்ன நீ எப்ப போற அடி உதேன்னு சொல்ற? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏதோ அத்தை பொண்ணாச்சே,
நான் எழுத்து படிச்சிருக்கேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன கண் கலங்காம பாத்துக்கிறேன்னு நினைச்சா நீ கல்யாணத்துக்கு முன்னாலேயே என் கை கால ஒடிச்சுவே போல இருக்க. அதால கூட சேரவே மாட்டேங்குது. நான் பேசவே மாட்டேன். கா மாமா நான் பேச மாட்டேன். உனக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கேன். காத்தவரா என் பேரு. அதே மாதிரி சின்ன ராஜா நீ வச்சுட்ட. 2 கடக்கம் போட்டிருந்த. அது பழைய காலத்து விஷயத்துக்கு ஒரு கடக்கம் பண்ணிட்டேன். கொடுங்க, நான் கொண்டு வரேன். வேணாமா, உங்க அப்பா பார்த்தா வீண் தகராறு வந்துரும். ஏன் இந்த வேகாத வேலை நீங்க கஷ்டப்படுறீங்க? சென்ட்ரஸ் மாமா கிட்ட சொன்னா வாங்கிட்டு வர மாட்டாரா? ஐயோ, அவனை வெளியே அனுப்புறதுக்கே பயமா இருக்குமா. நேத்து கூட ஒரு நாயை பார்த்துட்டு பயந்து ஓடி வந்தா. நானும் என்னென்னமோ பண்ணி அவனை திருத்தணும்னு பாக்குறேன். ஒன்னும் சரிப்பட்டு வர மாட்டேங்குது. அத்த, சென்ட்ரஸ் மாமாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அது ஏன் பொறுப்பு. நீங்க பாருங்க, நான் இதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நீங்க எங்க கூட்டிட்டு போற? வாங்க பூசரையா. வாங்கம்மா வாங்க. பூசரையா, தாய் திருடியா? தாய்தா? ஐயோ, எல்லாம் மறந்து தொலைச்சிட்டியா? தாய்த்தியா? ரெடி. தாய் தடுங்க. 40 நாள் மந்திரம் சொல்லி அம்மனுக்கு பூஜை செஞ்சு விசேஷமா தயாரிச்ச தாயத்து. இந்தாங்க. இந்தாங்க, போங்க. கும்பிடுங்க. ஐயோ, இது நான் செய்ய வேண்டிய வேலைங்க. முதல்ல இதை தொட்டு கும்பிடுங்க. எதுக்கு? இத கட்டிக்கிட்டா உங்களுக்கு யானை பலம் வரும், மனசுல தைரியம் வரும். யாரு வந்தாலும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. காங்கேன கூட வா. ஆமா. சுப்பிரமணி, அது யாரு? பக்கத்து வீட்டு நாய். ஐயோ, நாய் மட்டும் இல்லைங்க, இந்த ஊரே வந்தாலும் சரி உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. கட்டிக்கங்க. முதல்ல அந்த சுப்பிரமணி அடிக்கணும். இப்ப எப்படி இருக்கு? மாதிரிதான் இருக்கு. யாரையாவது அடிக்கலாம் போது இருக்கு. ஏ கஞ்சாமே, வாடா இங்க. என்ன வேண்டேங்கிறான்? என்னடா வாடா வாடான்னு கூப்பிடுற? டாவா என்னங்க சிவராசு? போடா போடா. போயிட்டா. வேலை செய்து இதெல்லாம் என்ன? இன்னும் உங்களுக்கு நிறைய கத்து கொடு. லட்சுமி நில்லுமா. நீ பாடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்லாவே ஆடுறியாமே. தேங்க் யூ டாடி. பல்லகள் எல்லாம் உடைச்சிருவேன். ஆடுறது பாடுறதெல்லாம் வீட்டோட வச்சுக்க. கண்ட பசங்களோட சேர்ந்து தெருவில் ஆடுறது தெரிஞ்சதே கைய கால முடிச்சு வீட்டுல உட்கார வச்சிரு. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி சென்ட்ராஸ் மாமா ஒண்ணு கண்ட பையன் இல்ல. உங்களுக்கு அக்கா மக, எனக்கு அத்தை மக. அந்த சொந்தம் எல்லாம் தலைமுழுகி எவ்வளவு நாளாச்சு. அப்புறம் உனக்கு மட்டும் என்ன அத்தை? ஆடு பகை குட்டி உறவா? அப்பா, ஆடும் ஆடும் பகையாவே இருக்கட்டும்பா. பாவம் குட்டிங்க 2மாவது ஒன்னா சேரட்டுமே. இத பார், உன்னை படிக்க வச்சது என்ன எதிர்த்து பேசுறதுக்காக இல்ல. அனாவசியமான கற்பனைகளை வளர்த்துக்காத. போ அப்பா. போ உள்ள. நெக்ஸ்ட் போடு கையெழுத்து. ஒரு வருஷத்துக்கு குடும்ப பிரச்சனை தீர்ந்தது. இந்தியாவில் ஒரு ஆள் இல்ல அப்படி சம்பளம் கொடுக்க இல்ல. வா வா கையெழுத்த போடு. போட முடியலன்னா விடு. ரிச்சாக்காரன் பாட்டு புஸ்தகமா? பாட்டே இல்ல. ஓச்சர். சம்பள பாட்டு வாடா பாடுறீங்களா? 2க்கு பக்கத்துல 3 சைபர் போட்டுக்குது. அப்படின்னா எவ்வளவு? 230. 2000 ரூபாய். 2000-மா? டேய் இங்க வா. எவ்வளவு குட்டானுங்க காட்டு. 200. 2000 ரூபாய் கையெழுத்து போட்டு 200 தான் குடுக்குறானுங்களா? எப்பவுமே இப்படிதான் நடக்குதா? சொல்லையா. இந்த மாதிரி 2000க்கு 3000க்கு கையெழுத்து வாங்கிக்கணும் மோசடி வேலை எவ்வளவு நாளா நடந்துக்கிட்டு? போலீஸுக்கு போன் பண்ணி போட்டோ வாங்கி உள்ள தள்ளுறேன். முதலாளி, நம்ம எஸ்டேட்ல நிறைய லாபம் வருது. அதெல்லாம் அப்படியே காட்டிட்டா சர்க்காருக்கு நிறைய வரி கட்ட வேண்டியிருக்கும். அதெல்லாம் குறைக்கிறதுக்காகத்தான் இவங்க போய் கணக்கு எழுதுறாங்க. எல்லாம் நம்ம நன்மைக்காகத்தான். அப்படியா? அவ்வளவுதான் வாப்பறலாம். ஒத்துக்க மாட்டேன். சர்க்காருக்கு கொடுக்க வேண்டியதா கொடுங்க, தொழிலாளருக்கு கொடுக்க வேண்டியதா கொடுங்க. வா இந்த பக்கம். நீ தப்பான கூட்டணியாச்சு. கையில எடுத்துக்கலாம். இங்க வாங்கடா. இந்த பார், இதாண்டா வவுச்சரு. இதுல எவ்வளவு சம்பளம் போட்டுக்கிறாங்களோ அதுக்கு கையெழுத்தோ கை நாட்டோ போட்டுக்கோ. ஒரு சாதாரண ரிக்ஷாக்காரனுக்கு தெரிஞ்சுக்க. ரிக்ஷாக்காரனுக்கு தெரிய வேண்டிய விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையே. இந்த பார், மாசம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுக்கு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போங்க. தூள் தானப்பா? தூள். மாமா, ஐயா, இவங்களுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு 4 மசாலோட வாங்கி வை. என்னங்கடா இது? பாத்தியா என்ன மசாலாவோட வாங்கிட்டு வர சொல்றான்? எங்க முதலாளி நல்லா இருக்கணுங்க. பணம் கொடுத்தா வாழ்க சொல்லுவீங்கடா.
இல்லன்னா ஒழிகன்னு சொல்லுவீங்க. ஐயா, என்னடா நம்ம தொழிற்சங்க தலைவர் ரகசிய கூட்டம் போட்டுருக்காருங்க. எங்கடா? கோயில் மண்டபத்துலீங்க. நீங்க போ, நான் பாத்துக்கிறேன். என் வார்த்தையை நம்பி நீங்க எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. உங்களுக்காக என் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் என் உயிரை கொடுத்தாவது உங்களுக்காக நான் பாடுபடுவேன். அதுக்காக நான் பல திட்டங்களா வச்சிருக்கேன். அதை நான் சொல்றேன், அதுபடி நீங்க நடக்கணும். என்ன சொல்றீங்க? இறங்கடா. எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து ரகசிய கூட்டம் போடுவ. ஊரறிய உன்னை எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்புறேன். டேய், அவனுக்குன்னு கொண்டு வந்த பாடையில நீயா வந்து விடறேன்னு சொல்றப்போ நான் வேண்டாம்னா சொல்ல முடியும். என்னடா சொல்றீங்க? ஆமா. ஒரு மொட்டை, ஒரு மீச, 4 ஸ்கூல் பசங்க, அதுக்கு ஒரு தலைவன். இத பாருக்கண்ணா, நீங்க 7 பேர் சேர்ந்து என்ன அடிங்க. அதுல ஒரு அடியாவது என் உடம்புல பட்டதுன்னு வச்சுக்கோ, நானே பாடையில போய் படுத்துக்குவேன். என்ன அப்படிங்கிற